எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வரும் மாணவர் ராகேஷ். இவர் தனக்கு சொந்தமான சொகுசு காரை 11ஆம் தேதி இரவு அதிவேகமாக திருச்சி சாலையை நோக்கி ஓட்டி சென்றுள்ளார். மாணவர் ராகேஷ் குடிபோதையில் இருந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தரிகிட்டு ஓடியுள்ளது. சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது கார் பயங்கரமாக மோதியதில் 3 பேர் தூக்கி வீசப்பட்டனர். இதில் சிங்கப்பெருமாள் கோவிலை சேர்ந்த பெட்ரோல் பங்க் ஊழியர் ஒருவருக்கு கால் துண்டானது. தாறுமாறாக ஓடிய கார் இறுதியாக மரத்தில் மோதி நின்றது. அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோது காரின் ஓட்டுநர் இருக்கையில் மாணவர் ராகேஷ் போதை மயக்கத்தில் அமர்ந்திருந்தார். அவரை சிறைபிடித்த பொதுமக்கள் மறைமலை நகர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல்துறையினர் குடிபோதையில் இருந்த எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவர் ராகேஷையும் காரையும் மீட்டு காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். காயம் அடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் சேர்த்தனர். விபத்தில் சிக்கி கால் இழந்த பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு 60 லட்சம் ரூபாய் இழப்பீடு தருவதாக ஆசை வார்த்தை கூறி புகார் ஏதும் பெறாமல் கட்ட பஞ்சாயத்து செய்த காவல்துறையினர் விபத்து குறித்து இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என சொல்லப்படுகிறது. மேலும் கல்லூரி நிர்வாகம் கேட்டுக்கொண்டதால் குடிபோதையால் விபத்தை நிகழ்த்திய மாணவர் ராகேஷை அழைத்து சென்று மருத்துவ பரிசோதனை ஏதும் செய்யாமல் அவரது பெற்றோருடன் அனுப்பி வைத்துவிட்டது காவல்துறை என குற்றம் சாட்டுகின்றனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களின் உறவினர்கள். உயிரை காக்கும் மருத்துவம் படிக்கும் மாணவர் ஒருவர் கண்மூடித்தனமாக மது குடித்துவிட்டு போதையில் காரை ஓட்டி அப்பாவி ஒருவரின் கால் துண்டாக காரணமாகி உள்ளார். எனவே அந்த போதை மாணவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் நவீன் மற்றும் வேல்ராஜ்.